வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சால்வ் d ஸ்கொயர் ப்ளஸ் 3dd டேஷ் ப்ளஸ் 2d டேஷ் ஸ்கொயர் இன்டூ z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த ஃபார்மேட்டில் வந்து எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இதில் ஒரு நார்மல் வேரியபிள்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு, அவ்வளோதான். இந்த ஃபார்மேட்டில் வந்து எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எப்பயுமே ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். The auxiliary equation is, அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா replace d by m. எங்கெல்லாம் d இருக்கோ அங்கே m replace பண்ணிடணும், எங்கெல்லாம் d dash இருக்கோ அந்த இடத்துல 1 replace பண்ணணும். சரி, இப்போ இங்கே பாருங்கள், இதில் d இருக்குங்களா, அப்போ dக்கு என்ன replace பண்ணணும், m. அப்போது m ஸ்கொயர் ப்ளஸ் 3, dக்கு என்ன replace பண்ணணும், m. ஸோ m, d dashக்கு என்ன replace பண்ணணும், 1 ப்ளஸ் 2, d dash can replace பண்ணணும் 1 square equal to 0. ஓகேங்களா, m square plus m into 1 m, so 3m plus 1 square பண்ண 1 தான், 2 1s are 2 equal to 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் இந்த ஈக்குவேஷனை. ஸோ இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம், ஃப்ரண்ட்டில் கோஎஃபிஷியன்ட் இருக்குது 1 into 2 2 1s are தான் 2 வரும், மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரணும், ஆட் பண்ணால் சென்டரில் இந்த ஆன்சர் வரணும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 2 + 1 வரும், 3 வருது. ஓகேங்களா, இப்போது இதை ரூட்ஸ் எடுத்து எழுதிப்போம். 2 1 இதை வந்து இந்த ஃபார்மெட்டில் எழுதணும், m + 2 இன்ட்டு m + 1 ஈக்குவல் டு 0, m + 2 ஈக்குவல் டு 0, அப்புறம் m + 1 ஈக்குவல் டு 0. இந்த +2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -2, இந்த +1 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -1. அப்போ நமக்கு ரெண்டு ரூட்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு ரூட் -2, இன்னொரு ரூட்டு -1. ஸ்டெப் 1 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல ஸ்டெப் 1ல் ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸ்டெப் 1ல் நம்ம ரூட்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -2 -1. இந்த ரெண்டு ரூட்டும் பாருங்கள் சேமாவாக இருக்குது, இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ரூட்ஸ் ஆர் டிஃபரண்ட். ஓகேங்களா, சரி, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதுக்கு ஃபார்முலா பாருங்கள். எத்தனை ரூட்ஸ் கிடச்சிருக்கு, 2 ரூட்ஸ் தான். அப்போது 2 டேர்ம்ஸ் மட்டும் எழுதுனா போதும். இதே 3 ரூட்னா இதே மாதிரி 3 டேர்ம்ஸ் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்முக்கு எப்படி எழுதலாம், π1 இன்ட்டு y ப்ளஸ் m1x, இதெல்லாம் ஜென்ரல் ஃபார்முலா, ப்ளஸ் π2 இன்ட்டு y ப்ளஸ் m2x. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது கண்டுபிடிச்ச m1 m2 வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும் இதில். சரி, நமக்கு இங்கே வந்து -2 இருக்குது, -1 இருக்குது. இதை நீங்கள் m1 எடுத்துக்கலாம், இல்லை இதை m1 எடுத்துக்கலாம், இதை m2 எடுத்துக்கலாம், இல்லை இதை m2 எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம், எது வேணால் எடுத்துக்கலாம் மாற்றி மாற்றி. ஓகேங்களா, -1 -2 இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு m1க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். -1 × x -x, இதெல்லாம் அப்படியே வந்துடும். π1 y, இந்த m-க்கு -1 போட்டோன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு, ஸோ எக்ஸ். நெக்ஸ்ட் π2 y எடுத்து எழுதியாச்சு. அடுத்து m2க்கு இன்னொரு வேல்யூ -2 இருக்குல்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ -2 × x. ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஸோ ஸ்டெப் 2 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 1 போட்டுக்கணும், டிவைடட் பை, இப்போ கொஷினை பார்த்து எழுதணும். கொஷினில் என்ன இருக்குது பாருங்கள், d² ப்ளஸ் 3d டேஷ் ப்ளஸ் 2d டேஷ் ஸ்கொயர். அதை எடுத்து டினாமினேட்டரில் எழுதணும். இங்கே எழுதிட்டு பக்கத்தில் எது கூட மல்டிப்ளை பண்ணோம்னா ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு என்ன இருக்குது, x ப்ளஸ் ஒய், அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் ப்ராப்ளமை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணணும். சரி, இங்கே d² இருக்குங்களா, ஸோ d² இருந்துச்சுன்னா அதை நம்ம 1 ஆக்கணும். ஸோ இங்கே எங்கேயாவது d² இருந்துச்சுன்னா அதை 1 ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா மொத்த ஈக்குவேஷனையும் d² மல்டிப்ளை பண்ணுவோம், அப்புறம் ஒவ்வொரு டேர்ம்ஸையும் d² டிவைட் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு d² மல்டிப்ளை பண்ணியாச்சு, இது எல்லாத்துக்கூடையும் d² டிவைடும் பண்ணியாச்சு. ஓகேங்களா, பேலன்ஸ் இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ d² கேன்சல், அப்போ d² இன்ட்டு நான் ஒரு இந்த இடத்துல கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 ப்ளஸ், நெக்ஸ்ட் இதில் நம்ம வேணும்னா கேன்சல் பண்ணிக்கலாம், d இங்கே ஒரு d கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், 3d டேஷ் பை d ப்ளஸ் 2d டேஷ் ஸ்கொயர் பை d², d டேஷ் வேறு d வேறு. ஓகேங்களா, இன்ட்டு x ப்ளஸ் ஒய். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த 1 ஆக்கியாச்சு, இது 1 பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் பார்த்தோன்னே இதை அப்படியே ப்ராக்கெட் போட்டுருங்க இது. ஓகேங்களா, ப்ராக்கெட் போட்டு இப்போது இந்த டினாமினேட்டில் இருக்கிற டேர்ம் மேலே கொண்டு போகும்போது இங்கே பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம், இது மேலே போயிடுச்சுன்னா -1 ஆகிடும்.
ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 1 by d ஸ்கொயர் எடுத்து ஓரமாக எழுதிடுவோம். 1 by d ஸ்கொயர் எடுத்து ஓரமாக எழுதியாச்சு. இப்போ டினாமினேட்டர்லாம் இருக்குங்க 1 ப்ளஸ் இந்த டேர்ம் இருக்குல்ல, இது அப்படியே மேலே போயிடுச்சுன்னா பவரில் -1 வந்துடும். அப்படியே எழுதிட்டு இங்கே பவரில் -1. நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்குங்க, இது கூட மல்டிப்ளை ஆகிருக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் எடுத்து இங்கே எழுதிப்போம். ஓகேங்களா. இப்போது நம்ம பார்க்கணும், இங்கே 1 இருக்குது, இது ஒரு டேர்ம். ஸோ 1 ப்ளஸ் இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போது 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் -1, 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் -1 ஈக்குவல் டு, அதுக்கு ஃபார்முலா பாருங்க, 1 minus x plus x square minus dot dot dot. இதுதான் அதுக்கு ஃபார்முலா. இதுதான் பைனாமியல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த 1 by d ஸ்கொயர் எடுத்து அப்படியே எழுதிப்போம். 1 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்க இந்த டேர்ம் எடுத்து அப்படியே எழுதணும். அடுத்தது என்ன சிம்பிள், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் எடுத்து எழுதிட்டு ஸ்கொயர் போட்டுங்க மேலே, அப்புறம் மைனஸ் டாட் 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 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். புரிஞ்சுதுங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, டி டேஷ் ஸ்கொயர் எங்கெல்லாம் இருக்கோ அதை ஒமிட் பண்ணிடணும், ஹையர் பவர்ஸ்லாம் ஒமிட் பண்ணணும். அதாவது அது எல்லாமே ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அதை வந்து இன்டெகிரேட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், அதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ 1 by d ஸ்கொயர், இந்த 1 எடுத்து எழுதிக்கலாம். இதில் d டேஷ் ஸ்கொயர் இல்லை, அப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். இதில் d டேஷ் ஸ்கொயர் இருக்குது, அப்போ இது ரிமூவ் பண்ணிடலாம். இது d டேஷ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே d டேஷ் இங்கே ஸ்கொயர் இருந்தால் இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இங்கேயும் d டேஷ் ஸ்கொயர் இருக்குது, இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா. அப்போது 1 by d ஸ்கொயர் 1 minus 3d dash by d இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம். 1 by d ஸ்கொயர், இங்கே ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 1 எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்து இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணி அப்படி இங்கே எழுதியாச்சு. ஓகேங்களா, எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இது எடுத்து அப்படியே எழுதிக்கணும். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் எடுத்து அப்படியே எழுதிக்கணும். -3 by d எடுத்து அப்படியே எழுதிக்கணும். இந்த பேலன்ஸ் இந்த d டேஷ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கு இல்லையா, அதை நம்ம சைடில் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு d டேஷ் பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷனில் எக்ஸு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஓகேங்களா. இதுவே ஒரு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1. ஓகேங்களா. ஏன்னா ஒய் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, இதில் வேரியபிள். ஸோ ஒரு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1, அப்போது 0 + 1 1. ஓகேங்களா. அப்போது அந்த d டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு என்ன எழுதலாம், 1ன்னு எழுதலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 1 by d ஸ்கொயர், இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படியே எடுத்து எழுதிப்போம். 3 1s are 3 by d. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த 1 by d ஸ்கொயரை உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 by d ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ், 1 by d ஸ்கொயர் இன்ட்டு ஒய், மைனஸ் 1 by d square into 3 by d. 1 into 3 3, d square into d d cube. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். 1 by d இதை எடுத்து அப்படியே எழுதிக்கங்க. எப்பயுமே வந்து y வந்து இங்கே கவனிங்க, d டேஷில் இருக்கும்போது yயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், x வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் 1 byல வரும்பொழுது y வந்து கான்ஸ்டன்ட் தூக்கி வெளியில் போட்டுடலாம். ஓகேங்களா. அப்போது இங்கே எதுவுமே இல்லை, 1 இருக்குன்னு அர்த்தம். அந்த 1 எழுதிட்டு இதை மட்டும் இன்டெகிரேட் பண்ணால் போதும். 1 byல இருந்தால் இன்டெகிரேஷன். ஓகேங்களா. -3 எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுப்போம். 1 by d cube. ஸோ இங்கே பக்கத்தில் எதுவுமே இல்லாத 1 போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸை இன்டெகிரேட் பண்ண போகிறோம், இந்த 1 இன்டெகிரேட் பண்ண போகிறோம், அகைன் இந்த 1 இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு 1 by d எக்ஸு கண்டுபிடிக்கணும். 1 by dனா இன்டெகிரல் எக்ஸ். ஒரு எக்ஸை இன்டெகிரேட் பண்ண வரும் x²/2. இது பேசிக். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ 1 by d ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ், அதாவது நான் இங்கே 1 by d ஏற்கனவே கண்டுபிடிச்சேன்ல, இந்த ஆன்சரை இன்னொரு வாட்டி இன்டெகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 by d ஸ்கொயர் கிடச்சிரும். இந்த x²/2 இன்டெகிரேட் பண்ண போகிறோம். முதல்ல இந்த 1/2 எடுத்து வெளியில் எழுதிக்கலாம். ஒரு x² இன்டெகிரேட் பண்ணனா வரும் x³/3. ஸோ 1 into x³ x³, 2 3s are 6. இதுதான் வந்து 1 by d ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸுக்கான ஆன்சர். அப்போது 1 by d ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சுங்களா. இப்போ அடுத்தது 1 by d ஸ்கொயர் இன்ட்டு 1 என்ன கண்டுபிடிக்கணும், 1 by d cube இன்ட்டு 1 என்ன கண்டுபிடிக்கணும், அதுவும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் தான் போக முடியும். ஃபஸ்ட்டு 1 by d இன்ட்டு 1, அதாவது 1 by dனா இன்டெகிரல், இந்த 1 இன்டெகிரேட் பண்ணணும். நார்மலாக ஒரு கான்ஸ்டன்ட் இன்டெகிரேட் பண்ணால் வரும் எக்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா. இப்போ 1 by d ஸ்கொயர் இன்ட்டு 1, அதாவது 1 by d 1 நம்ம என்ன ஆன்சர் வந்ததோ அதை இன்னொரு வாட்டி இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ இன்டெகிரல் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணனா வரும் x²/2.
இதுதான் 1/d ஸ்கொயர் 1க்கான ஆன்சர். இப்போ 1/d கியூப் இன்ட்டு 1னா 1/d ஸ்கொயர் 1க்கு நம்ம என்ன இன்டெகிரேட் பண்ணணுமோ அதை இன்னொரு வாட்டி இன்டெகிரேட் பண்ணிக்கணும். பண்ணோம்னா நம்மளுக்கு 1/d கியூப் கிடச்சிரும். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இதில் இந்த 1/2 எடுத்து ஓரமாக வச்சிரும். எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் 2 3s are 6. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அப்போது நம்ம வந்து எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 1/1 சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 1/d ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் 1/d ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் அதுக்கு ஆன்சர் என்ன இருக்குது எக்ஸ் கியூப் பை 6 அதை எடுத்து எழுதிப்போம் எக்ஸ் கியூப் பை 6. நெக்ஸ்ட் ப்ளஸ் அடுத்த இருக்குது ப்ளஸ் ஒய் எடுத்து எழுதியாச்சு 1/d ஸ்கொயர் இன்ட்டு 1 1/d ஸ்கொயர் இன்ட்டு 1க்கு இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இந்த ஒய் அங்கேயே இருக்குது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள் இங்கே என்ன இருக்கீங்க -3 அந்த -3 எடுத்து எழுதிருங்க 1/d கியூப் இன்ட்டு 1 1/d கியூப் இன்ட்டு 1க்கு இருக்குது எக்ஸ் கியூப் பை 6 எக்ஸ் கியூப் பை 6 எழுதியாச்சு. ஸோ கண்டுபிடிச்ச வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள் இது எடுத்து அப்படியே எழுதணும். இப்போது எனக்கு இங்கே 2 இருக்குங்க இல்லையா இங்கே 6 இருக்குது இங்கே 6 இருக்குது எனக்கு இங்கேயும் 6 ஆகணும். அப்போ என்ன பண்ணலான்னா மேலேயும் கீழேயும் 3 எலமெண்ட்லேயே பண்ணிக்கலாமா? அப்போது இது 3 நியூமரேட்டர் 3 எலமெண்ட்லேயே பண்ணால் வரும் 3y எக்ஸ் ஸ்கொயர். இந்த 2 3 எலமெண்ட்லேயே பண்ணால் 6 ஆகிடும். இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ டினாமினேட்டர் ஈஸியாக 6 ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மேலே நியூமரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துடுறேன். காமனாக 6ம் வெளியே எடுத்துடுறேன். இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. எக்ஸ் கியூபில் எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்தாச்சு 6 எடுத்தாச்சு. பேலன்ஸ் இருக்கும் ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். அடுத்தது இதில் எக்ஸ் ஸ்கொயரும் 6ம் வெளியே எடுத்தாச்சு. பேலன்ஸ் 3y இருக்கும். இதில் எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்தாச்சு. அப்போ ஒரு எக்ஸ் இருக்கும். 6ம் வெளியே எடுத்தாச்சு. அப்போது -3x இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள் இங்கே -3x இருக்குது இங்கே +x இருக்குது. -3 + 1 வரும் -2. ஸோ -2x 3y எடுத்து எழுதியாச்சு. ஸோ இதுதான் எனக்கு பர்டிகுலர் இன்டெகிரலுக்கான சொல்யூஷன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். ஜென்ரல் சொல்யூஷன் என்னது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனும் பர்டிகுலர் இன்டெகிரலும் ஆட் பண்ணிடணும். ஸோ z is equal to cf plus pi. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸில் கண்டுபிடிச்சோம். அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இந்த ஆன்சர் எடுத்து எழுதணும். லாஸ்ட்டாக அதில் சப்ஸ்டிட் பண்ணிடணும். இங்கே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெகிரல் ஆன்சர் அதையும் எடுத்து இங்கே ஜாயின் பண்ணிடணும். இந்த ஆன்சரை எடுத்து இங்கே ஜாயின் பண்ணிட்டோம்னா இதுதான் ஃபைனல் சொல்யூஷன் ஜென்ரல் சொல்யூஷன். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். நெக்ஸ்ட்டு ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ரூட்ஸ் கண்டுபிடிச்சி அது சேமாக இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா பார்க்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். அதோடைய கண்டினியூவேஷன் ஃபைனலாக ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனும் பர்டிகுலர் இன்டெக்ரலும் ஆட் பண்ணிடணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.